ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோம்னா, 8ஆம் வகுப்பில் பார்த்திங்கன்னா 9வது இயல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு இயல்லேருந்து 8வது இயல் வரைக்கும் முடிச்சிட்டோம். இந்த 9வது இயல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டான இயல் தான். ஏன்னா இதில் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இறையரசன் அவர்களுடைய குறிப்புகள் இந்த இயலில் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மேத்தா அவர்களுடைய குறிப்புகள் இந்த லெசனில் வரும். அப்புறம் எல்லாத்தையும் விட அண்ணல் அம்பேத்கரை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலான ஒரு லெசன் இந்த 8ஆம் வகுப்பில் 9வது இயலில் தான் இருக்குது. ஸோ இது ஒரு கொஷின் அதிகமாக இடம்பெறக்கூடிய ஒரு இயலாக தான் கருதப்படுது. ஸோ இந்த இயலை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இறையரசன் அவர்களுடைய உயிர் குணங்கள் அப்படிங்கிற ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த பாடல் முக்கியமானு கேட்டால் அந்தளவு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஆனால் இதில் இந்த சொல் பொருள் ரொம்ப முக்கியம். அதில் ஃபஸ்ட்டு மீனிங் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இந்த சொல் பொருள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதில் நிறை அப்படிங்கிறத பாருங்கள், மென்மை குறிக்குது, மேன்மை. அப்புறம் பார்த்திங்கன்னா பொறைங்கிறது பொறுமை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒச்சாப்பு அது சோர்வு, மையல் விருப்பம், சரிங்களா? அடுத்து அழுக்காருங்கிறது பொறாமை, மதம்ங்கிறது கொள்கை, இகழ்ங்கிறது பகை, மண்ணும் அது பார்த்திங்கன்னா நிறை பெற்ற. அப்புறம் ஓர்ப்புங்கிறது ஆராய்ந்து தெளிதல். இந்த பாடலில் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இறையரசன் அவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பண்புகள் முதல்ல நம்மக்கிட்ட இருக்குது. என்னென்ன மாதிரியான விஷயங்கள்னால் அறிவு, கருணை, அச்சம், ஆசை, அன்பு, இரக்கம், அப்படியே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். சினம், நாணம், மென்மை, அப்புறம் பார்த்திங்கன்னா பொறாமை, நல்லது கெட்டது எல்லாமே கலந்தே சொல்லியிருக்காரு. இன்பம், துன்பம், பொறாமை, பொறுமை, துணிவு, மானம், அறம், வெறுப்பு, மகிழ்ச்சி, ஊக்கம்னு சொல்லிட்டு பகை இருக்குது, இளமைன்னு அவ்வளோ விஷயம் சொல்கிறாரு. இது போன்ற அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ குணங்கள் இந்த உலகத்தில் பிறந்த மனிதன்கிட்ட காணப்படக்கூடிய பண்புகளாக இருக்குது. இதில் பிறந்த மனித குலத்தில் பிறந்த பெண்ணே இதில் நல்ல பண்புகள் எது இதில் இவ்வளோ பண்புகள் இருக்குது, இதில் எது நல்ல பண்புகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இறைவனின் திருக்குமாரன் வந்திருக்காரு. அதாவது ஒரு இறை தூதர் மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு. இவ்வளோ விஷயத்தில் எது நல்லதுன்னு இப்போ போய் நீ உறங்கலாமா? அவர் வந்திருக்க நேரம், நல்லது சொல்ல வந்திருக்க நேரம் நீ தூங்கிக்கிட்டு இருக்கலாமா? உண்மையை உணர புன்னகை பூத்து நீ புறப்படுவாக, நீ எழுந்து எது நல்லதுன்னு கேளு அப்படிங்கிற மாதிரி இதோட அர்த்தம் இருக்கும். ஸோ நீங்கள் மீனிங் பிடிச்சிக்கிட்டா உங்களுக்கு இந்த பாடல் வரிகள் தெரியும். ஜஸ்ட் நீங்கள் ரீடு பண்ணால் போதும், ஈஸியாக தான் இருக்கும். அந்தளவு பார்த்திங்கன்னா கஷ்டம் கிடையாது. அறிவு, அருள், ஆசை, அச்சம், அப்படியே அந்த பண்புகள் தான் அப்படியே வரிசையாக இருக்கும். இதை வச்சே நீங்கள் ஈஸியாக இது வந்துச்சுன்னா இன்னும் ஒரே பண்புகள் பெயராக இருக்குது. அப்போ ஈஸியாக இது இறையரசன் அவர்களுடையதுன்னு நீங்கள் சொல்லிடலாம். அன்பு, இரக்கம், வெகுளி, நாணம், நிறை, அழுக்காறு, எளிமை, நினைவு, துணிவு, இன்ப, துன்பம், பொறைமதம், கடைப்பிடிப்புகள், பொச்சாப்பு, மதம், அறம், வெறுப்பு, உவர்ப்பு, ஊக்கம், வையல். இது பாடல் மாதிரியே இருக்காது, அந்த பண்புகள் தான் அப்படியே லிஸ்ட்டாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா குலமாதே, கடைசி வரிகளை பாருங்கள், குலமாதே பெண்ணரசி இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்கிருத்தால் புறப்படு புன்னகை நீ பூந்தலோடு ரொம்ப பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு இது ஈஸியான பாடல் தான், ரொம்ப கஷ்டமே கிடையாது. இந்த உயர் பண்புகள், உயிர் குணங்கள்னு சொல்லிட்டு அந்த பண்புகள் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். ஸோ இது ஈஸியாகவே நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இது இறையரசன் அவர்களுடைய இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த பாடல்களில் ரெண்டே விஷயம்தான். ஒன்று இந்த சொல் பொருள் பார்க்கணும், இன்னொன்று இறையரசன் அவர்களுடைய குறிப்புகளும். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இன்னும் சில இந்த பாவை நூல்களை பற்றின குறிப்புகளும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே முக்கியம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மார்கழி திங்கள் பொழுது விடியும் முன்பே பெண்கள், அதாவது வெள்ளனையே எந்திரிச்சு பார்த்திங்கன்னா பெண்கள் எழுந்திரிச்சு ஆற்றுக்கு சென்று நீராடி குளித்துவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இறைவனை போய் வணங்குறது பார்த்திங்கன்னா பாவை நோன்பு அப்படிம்பாங்க. எந்த மாதம்னா மார்கழி மாதம் திங்கள். இது முக்கியம். கொஷின் இப்படி கூட கேட்கலாம், எப்போ போய் இறைவனை வழிபடக்கூடிய நோன்பை பாவை நோன்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மார்கழி திங்களில் வழிபடுறது தான் பாவை நோன்பு. அதுலேயும் பாருங்கள் 2 வெரைட்டியாக சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் போய் திருமாலை வழிபடக்கூடிய பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க எதை பாடி அந்த பெண்கள் எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய நூலே திருப்பாவை. அவங்களுக்கு வழிபடக்கூடியவங்க எழுப்புவதாக பாடப்பட நூல் எதுன்னா திருமாலை வழிபடும் பெண்களுக்கு அந்த நூல் எதுனா திருப்பாவை, சரிங்களா? இதே சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்களுக்கு பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்படும் நூல் திருவெம்பாவை. இதுவே ரொம்ப முக்கியம். திருமால்னா திருப்பாவை, சிவபெருமான்னா திருவெம்பாவை. ஸோ இதில் இதுவுமே நம்மளுக்கு கூற்றுகள் கொஷினில் மாற்றி கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். இவற்றை எழுதியவர்
மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகருடைய திருமுறை நமக்கு தெரியும், 8ஆம் திருமுறை. சரிங்களா? ஸோ ஈஸி தான். ஸோ இதெல்லாமே வந்து கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்து இறையரசன் அவர்களின் இயற்பெயர் வந்து கொடுத்துருக்காங்க. சேசுராசா. இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேராசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு. அதே மாதிரி ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவைங்கிற நூலை எழுதுனது இவர் தான். சரிங்களா? கன்னிப்பாவை அப்படிங்கிற நூலை எழுதியது சேசுராசா அவர்கள் தான். சரிங்களா? இதெல்லாமே கொஷின் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அடுத்த லெசன் பார்ப்போம். ஸோ இந்த இதில் இது முக்கியமாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளைய தோழனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். இதுவுமே வந்து அந்தளவு இம்பார்ட்டண்டானது கிடையாது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கலாம். மேத்தா அவர்களுடைய ஒரு பாடல் தான் இது. வந்து இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். எல்லாமே வந்ததே தான் இருக்கும், திருப்பி திருப்பி வந்த மாதிரி தான் இருக்கும். நாளை மட்டுமல்ல இன்னும் நம்முடையது தான் பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை. அது வந்து நடனே தான் வந்துட்டுருக்கும் மேத்தா அவர்களது. இதில் வந்து நம்ம பாடல் அந்தளவு பார்க்கணுமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இங்கே மேத்தா அவர்களுடைய குறிப்புகள் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து இந்த பாக்ஸ்லேருந்து 2-3 கொஷின் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. வானம்பாடி இயக்க கவிஞர்கள்லேயே ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க தான் இந்த மேத்தா அவர்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய நூல்கள் கொடுத்துருக்காங்கல்ல, கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலவு, மகுட நிலவு, முக்கியமான பல நூல்களையும் திரை இசை பாடல்களையும் வந்து இயற்றியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதில் இந்த கண்ணீர் பூக்கள் கொஷினாகவே வந்திருக்கு. கண்ணீர் பூக்களை இயற்றியது யார் அப்படின்னு வந்திருக்கு, மேத்தா அவர்கள். அதே மாதிரி இவர் எழுதிய நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இதுவுமே கொஷினாகவே வந்திருக்கு. மேத்தா அவர்கள் இயற்றிய எந்த நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றுச்சுன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இந்த 4 ஆப்ஷனுமே கொடுப்பாங்க. கண்ணீர் பூக்களா, ஊர்வலமா, சோழ நிலவா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடுனா ஆகாயத்திற்கு அடுத்த வீடு பரிசு பெற்றிருக்கு. இது வந்து கொஷினாகவே கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கொஷின் ஏரியா. ஸோ கவனமாக படிங்க. சரிங்களா? அடுத்து வந்து அம்பேத்கர் லெசன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த லெசன் பூராவே பார்த்திங்கன்னா ஒரே இன்ஃபர்மேஷன் தான். அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இந்த லெசன் பூரா இருக்கும். ஒவ்வொரு இதுவுமே முக்கியம். லைன் பை லைனாக நீங்கள் இந்த லெசன் படித்து தான் ஆகணும். ஸோ ஸ்கிப் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பாருங்கள், விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியது யாருன்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இதில் 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சுதந்திரம் பெற்ற பிறகு விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருனாலும் அந்த அம்பேத்கர் அவர்கள் தான். இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் தந்தை. இது இந்த வாட்டியே டிஎன்பிசியில் கேட்டாங்க. 2024 வந்து இது வந்து கேட்டாங்க. கான்ஸ்டியூஷனோட இது யார், இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஃபாதர்னு யார் இருக்காங்க அப்படின்னு அம்பேத்கர் தான். ஸோ இது இப்போவுமே கொஷினில் இருக்குது. அதே மாதிரி அப்புறம் அவர் பிறந்தது கொடுத்துருக்காங்க. 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் வந்து ராம்ஜி சக்பால் பீமாபாய் அவங்களுக்கு வந்து 14வது குழந்தையாக வந்து இவர் வந்து பிறக்கிறாரு. எங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரத்னகிரி மாவட்டத்தை சார்ந்த அம்பவாதே அப்படிங்கிற பகுதியில் வந்து அம்பேத்கர் அவர்கள் பிறக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மகாதேவ் அம்பேத்கர் அவங்க அப்பா என்ற ஆசிரியர், மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு இருந்திருக்காரு. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதன் காரணமாகவே இவரோட பேரை வந்து பீமாராவ் சக்பால் அம்பவாதேக்கார் அப்படிங்கிறத வந்து அம்பேத்கர் அப்படின்னு வந்து மாற்றிக்கிட்டாங்க. 1904 வருஷம் உங்கள் குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா மும்பைக்கு குடியேறுறாங்க. மகாராஷ்டிராலேருந்து மும்பை வந்து இவங்க குடியேறுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்பின்டன் உயர்நிலை பள்ளியில் வந்து இவர் படிக்கிறாரு. குடும்பம் வந்து ரொம்ப வறுமை காரணமாக இருக்குது. ஆனாலும் கல்வியை விடாமல் படிக்கிறாரு. 1907ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி படிப்பை முடித்து அங்கே வந்து இந்த இது முக்கியம், எந்த மன்னரோட உதவி இது கேட்க வாய்ப்பு இருக்குது. பரோடா மன்னரோட உதவி மூலயமா மும்பை பல்கலைக்கழகத்தில் வந்து படிக்கிறாங்க. 1912 வருஷம் இளங்கலை பட்டம் வந்து பெறுறாரு. சிறிது காலம் அந்த மன்னரோட அரண்மனையிலேயே உயர் அலுவலகராக வந்து பணியாற்றுறாரு. திருப்பி அவரோட உதவியிலே வந்து உயர்கல்வியை கற்று அமெரிக்கா வந்து செல்கிறாரு. அடுத்து எங்கன்னா மும்பையில் முடிச்சுட்டு அடுத்து அமெரிக்கா போகிறாரு. கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து என்னென்ன படிக்கிறாங்கன்னா பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் போன்ற பாடங்களை வந்து படிக்கிறாரு. 1915 அதுக்கு பிறகு இந்திய வணிகம் என்ற ஆய்வகம் மூலமாக முதுகலை பட்டம் வந்து அவர் பெறுறாரு. இது ரொம்ப முக்கியம். எந்த தலைப்பில் ஆய்வு கட்டுரை வெளியிட்டார்னா இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும்ங்கிற தலைப்பில் ஆய்வு கட்டுரையை வந்து ஒன்றை வந்து படைத்தது அம்பேத்கர் அவர்கள் தான். சரிங்களா? இதுவுமே வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் தேசிய பங்கு விகிதம் அப்படிங்கிற ஆய்வுக்காக வந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் வந்து இவர் திருப்பி பெறுறாரு. அப்புறம் வந்து அதன் பிறகு 20 வந்து பொருளாதாரம் படிக்க திரும்பவும் லண்டன் போகிறாரு. அங்கே பல நூல்கள் படிக்கிறாரு.
பல விஷயங்கள் இது பண்ண நூலகம் திறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முதல் ஆளாக நுழைந்து கடைசி ஆளாக வெளியே போகிறாரு. இதெல்லாம் இது கொஷினாக வராது, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, இயர் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் முதுநிலை அறிவியல் பட்டம் 1923ஆம் ஆண்டு வந்து பெறுறாரு. ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படிங்கிற ஆய்வு கட்டுரைக்காக முனைவர் பட்டம் வந்து பெறுறாரு. அதன் பிறகு சட்டப்பிரிவில் வந்து பாரிஸ்டர் பட்டம், இது ரொம்ப முக்கியம், பாரிஸ்டர் பட்டமும் பெறுறாரு. ஸோ எந்த இயர் என்னென்ன பண்ணுறாருங்கிறத பார்த்துங்க. இங்கே அவருடைய பொன்மொழிகள் வந்து சைடில் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, இது கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, தெரிஞ்சுங்க. நான் வணங்கும் தெய்வம் வந்து 3, அதாவது அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறாரு, நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் வந்து சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை அப்படின்னு 3 விஷயங்களை வந்து இது சொல்கிறாரு. இதை சொன்னது வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதன் பிறகு 1924ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோட முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு அமைப்பை வந்து நிறுவுறாரு. இது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். 1930களில் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் லண்டனில் நடந்திருக்கும். அது வந்து நீங்கள் இந்த ஐஎன்எம் அந்த டாப்பிக்கில் காந்தி ஏரா படிக்கும்போது உங்களுக்கு இது தெரியும். அங்கே வட்டமேசை மாநாட்டில் வந்து மக்களுக்காக வந்து கலந்துக்கிறாரு. என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதை போராடுவேன். அந்த சமயத்தில் வந்து அந்த கோரிக்கையை வந்து இவர் வந்து ஆதரித்து முன்னின்னார். அடுத்து இந்த இது முக்கியம், எப்படின்னா சுதந்திர தொழிலாளர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. எப்போன்னா 1935. இந்த இயர்ஸ் ரொம்ப முக்கியம், ஏன்னா இயர் கொடுத்து தான் கேட்பாங்க. இயரில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து இவர் இந்த மக்களுக்காக இது பண்ணுறது சுதந்திர தொழிலாளர் கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாரு. அதில் வேட்பாளர் வந்து 15 பேர் வந்து எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்கன்னா 15 பேர் ஜெயிக்கிறாங்க போட்டிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அடுத்து ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படிங்கிற இதில் வந்து 1927 2 வருஷம் கழித்து வந்து ஆரம்பிக்கிறாரு. அதை வந்து பார்த்திங்கன்னா சமத்துவ சமுதாய அமைப்பு நோக்கில் வந்து ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா சமாத சங்கம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இவருடைய இயர் வைஸ். அதே சமயம் இந்தியர்களுக்கான அரசியல் உரிமையை வழங்குறதுக்கு வந்து பற்றி முடிவெடுக்க செய்யும்போது 1930ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் முதல் வட்டமேசை மாநாட்டில் வந்து இவர் போய் நடைபெறுது. எங்கன்னா இங்கிலாண்டில் நடைபெறுது. ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக அம்பேத்கர் போய் கலந்துக்கிறாரு. தமிழ்நாட்டிலேருந்து யார் போனாங்க, இதுதான் முக்கியம். அம்பேத்கர் போயிருக்காரு. தமிழ்நாட்டிலேருந்து யார் போனாங்கன்னா ராவ் பகதூர் ரெட்டைமலை சீனிவாசனும் கலந்து கொண்டனர் அப்படின்னு குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேர் இருக்குது. ஸோ இதெல்லாமே கொஷினாக கேட்பாங்க. அப்புறம் 1947 நமக்கு வந்து விடுதலை கிடைக்கிது. நேருவோட அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா தலைமையில் வந்து அரசியலமைப்பு சட்ட அமைச்சராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் தலைவராக வந்து இவர் தான் இருக்கார். கான்ஸ்டியூஷனோட ஃபாதராக வந்து அம்பேத்கர் அவர்கள் இருக்கார். இதெல்லாமே கொஷினாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நிறைய நமக்கே தெரியும். டிராஃப்டிங் குழுவில் வந்து இருக்கிறாரு. டிராஃப்டிங் குழுனா அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழுவில் 7 பேர்கிட்ட இருக்காங்கன்னா அதில் இவர் தான் வந்து ஹெட்டு. வேறு யார் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோபாலசாமி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அல்லங்காடி கிருஷ்ணசுவாமி, KM முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, அப்புறம் வந்து கைத்தான் TP கைத்தான், மகாதேவ், மாதவ்ராவ் உட்பட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்காங்கல்ல. 2 பேருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும் ஆட்கள். ஸோ அதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் அம்பேத்கரை பற்றி மட்டும் இதில் பார்த்தா போதும். அதன் பிறகு 1959ஆம் ஆண்டு அக்டோபர் 14 நாக்பூரில் வந்து பார்த்திங்கன்னா புத்த சமயத்தை தன்னை இணைத்து கொண்டார். இது முக்கியம். 56 வந்து புத்த சமயத்தில் இணைந்துக்கிட்டு அப்போ வந்து ஒரு புத்தகத்தை வந்து அவர் மறைவுக்கு பின் வந்து வெளியிடுறாங்க. என்னென்னா புத்தரும் அவரின் தம்மமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை 1957 வந்து வெளியிடுறாங்க. சரிங்களா. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தம் வாழ்நாள் முழுவதும் உழைத்த அம்பேத்கர் 1956 வந்து டிசம்பர் மாதம் 6ஆம் நாள் வந்து காலமாகிறாரு. ஆனால் அதன் பிறகு அவர் மறைவுக்கு பின் வந்து இவருக்கு பாரத ரத்ன விருது, இது முக்கியம், எந்த வருஷம்னா 1990களில் வந்து இவருக்கு வந்து பாரத ரத்ன விருது வந்து வழங்கப்படுது. ஸோ இது எல்லாமே ரொம்ப இன்ஃபர்மேஷனான லெசன். இந்த லெசன் ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கணும். அம்பேத்கர் லெசன் ஃபுல்லாகவே படிக்கணும், ஒரு இது கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்த லெசன் பால்மணம். இது வந்து ஒரு லெசன். இந்த பாடம் வந்து முக்கியம் இல்லை, ஆனால் அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா கலப்பிரியாவோட குறிப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். பால்மணம் மன்னிக்கணும், இவங்க கோமகள் அவங்களுடைய குறிப்புகள் இருக்குது. கலப்பிரியான்ட்டு அவங்க இன்னொரு லெசனில் வருவாங்க. கோமகள் அவர்களுடைய குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. கோமகள் அவர்களுடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராஜலக்ஷ்மி. இவங்க வந்து சிறுகதை, புதினம், குறுப்புதினம், அப்புறம் வந்து வானொலி, தொலைக்காட்சி, நாடகம் முதலியவை வந்து நிறைய விஷயங்களை வந்து ஒரு பன்முகத்தன்மையாக எழுதியிருக்காங்க.
இவங்களுடைய அன்னை பூமி அப்படிங்கிற புதினத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசின் விருதை வந்து பெறுது. இதில் முக்கியமான விஷயம்னா சாகித்ய அகாடமி விருது பூரா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு அரசு விருது பெற்ற நூல்கள் பூரா தெரிஞ்சுக்கணும். அதில் இந்த அன்னை பூமி முக்கியம். அன்னை பூமினாலே ராஜலக்ஷ்மி அப்படின்னு மைண்டில் வச்சுங்க. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழன்னை விருதை வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ ஈஸியாகவே அன்னை பூமி தமிழன்னை 2 விஷயமே பாருங்கள், அன்னைன்னு வருது ராஜலக்ஷ்மிக்கு. அன்னை பூமிங்கிற நூலுக்காக தமிழக அரசோட விருதை பெறுறாங்க. தஞ்சை பல்கலைக்கழகத்தில் தமிழன்னை விருதையும் பெறுறாங்க. அப்புறம் உயிர் அமுதாய், அப்புறம் வந்து நிலாக்கால நட்சத்திரங்கள், அப்புறம் வந்து அன்பின் சிதறல் உட்பட பல நூல்களை வந்து எழுதுகிறாங்க. ஸோ இந்த நூல்களோட பேர்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், கொஷினாஸ் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்மணம்ங்கிறத வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா அப்படிங்கிற தொகுப்பில் வந்து மீதம் இருக்கும் சொற்கள் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுவுமே முக்கியமான ஒன்று தான். ஸோ இலக்கணத்துக்கு தனி வீடியோ போடுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சிட்டோம், 9th இயல் 9 இயலை வந்து முடிச்சிட்டோம். திருக்குறளுக்கு தனி பிளேலிஸ்ட் இருக்குது. 9 இயலை வந்து நம்ம முடிச்சிட்டோம், 8ஆம் வகுப்பில் முடிச்சிட்டோம். அடுத்து 9th தான். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து வேறு ஏதாவது சப்ஜெக்டில் இதே மாதிரி பிளேலிஸ்ட் போடணுன்னா சொல்லுங்கள், கொஞ்சம் ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.